வெல்கம் டு மை சேனல் ஜிடி அகாடமி ஆஃப் அக்கௌண்டிங். என்னோட சேனலை பாருங்க. உங்களுக்கு வீடியோ நல்லா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா அக்கௌண்டனும் தவறாமல் அவங்களுடைய வேலையில் இதை கண்டிப்பாக பண்ணுறாங்க. Without knowing bank reconciliation statement, one cannot survive as an accountant in any corporate. So such an important topic we are going to discuss about it today. Okay, நம்ம எதற்காக பேங்க் reconciliation statement போடுறோம்? First reconciliation என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, reconciliation அப்படின்னா என்னன்னா to make it in order, ஒரு ஆர்டரா வைக்கிறதுக்கு பேர் தான் reconciliation சொல்றாங்க. எதற்காக நம்ம ஆர்டரா வைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன மாதம் என்னது ஏப்ரல் மாதம் முடிஞ்சதுங்களா? ஏப்ரல் மாதம் முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வாங்குகிறோம். நம்ம டேலியில் பேங்க் லெஜர் ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, அந்த டேலியில் இருக்க பேங்க் லெஜரோட பேலன்ஸும் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பேலன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது கரெக்டாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான ரீசன்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிறகு அந்த பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி போட போகிறோம், டேலியில் நம்ம பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இங்கே கொடுத்துறோம் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் புக் பேலன்ஸ் டஸ் நாட் மேட்ச் வித் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் புக் பேலன்ஸ் மீன்ஸ் அவர் லெட்ஜர் பேலன்ஸ் டஸ் நாட் மேட்ச் வித் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். எதற்காக மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதுக்கு உண்டான காரணங்களை இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கன்னா, முதல்ல இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணணும். நாட் ஒன்லி பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், ஃபார் எனிதிங் ஃபார் தட் மேட்டர் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்போ நான் வந்து +2 படிக்கிறப்பையும் சரி, பிகாம் படிக்கிறப்பையும் சரி, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்கல. எங்களுக்கு நடத்தின ப்ராசஸும் எங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கல. லேட்டர் ஆன் வி ரியலைஸ் தட் நம்ம ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்டால் வி ஷுட் கெட் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இன் த சப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ஏன் என்ற கேள்வி எப்பயுமே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். எதனால பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறோம், எதுக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்மளோட லெட்ஜர் பேலன்ஸ் ஏன் டேலி ஆக மாட்டேங்குது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறேன்னா, செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் ஒரு செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? ஜென்ரலி 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ், தட் மீன்ஸ் 2 ஒர்க்கிங் டே. 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ், தட் மீன்ஸ் 2 ஒர்க்கிங் டே ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். நான் பார்ட்டிக்கு செக் கொடுத்துட்டேங்க, ஆனால் அந்த பார்ட்டி வந்து பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணலை. அந்த ரீசனுக்காக அது புக் பேலன்ஸுக்கும் நமக்கும் மாறுதல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, செக் டெபாசிட்டட் பட் நாட் ப்ரெசென்டட் பை பேங்க், நாட் கிரெடிட்டட் பை பேங்க். சாரி, செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் பை பேங்க். நான் செக் டெபாசிட் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்டில், பட் பேங்கர் இன்னும் எனக்கு அதுக்கு கிரெடிட் கொடுக்கல. இந்த காரணத்துக்காக புக் பேலன்ஸும் பேங்க் பேலன்ஸும் வித்தியாசப்படுது. மூணாவது, பேங்க் சார்ஜஸ் சச் as செக் புக் சார்ஜஸ், ஃபோலியோ சார்ஜஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க் பட் நாட் என்டர்ட் இன் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ பேங்க்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செக் ஸ்லிப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் செக் புக் ரிக்விசிஷன் ஸ்லிப்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, செக் புக்கில் அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல என்ன பண்ணுவார், 300 ருபீஸோ 500 ருபீஸோ வாட் எவர் காஸ்ட் அதை நம்ம அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டு தான் நமக்கு செக் புக் இஷ்யூ பண்ணுவார். ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ல நம்மளோட அக்கௌண்ட்ல இந்த செக் புக் உண்டான சார்ஜஸை டெபிட் பண்ணுறதுனால, அந்த சார்ஜஸ் டெபிட் பண்ணுற காரணத்தினால் நமக்கும் பேங்க் புக்குக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் வருது. நாலாவது, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க் பட் நாட் என்டர்ட் இன் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, ஓவர் டிராஃப்ட் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கடனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வட்டியை நம்ம கட்டணுமா, அது வந்து எப்போ டெபிட் பண்ணுவாங்கன்னா மாசத்துடைய கடைசி ஒர்க்கிங் நாளில். இது இப்பெல்லாம் எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட்டடாக வந்துட்டு அதுவே சிஸ்டம் ஆட்டோமேட்டடாக வந்து அதுவே கால்குலேட் பண்ணி அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸை டெபிட் பண்ணிடும். ஸோ அதனால பேங்க் புக்கில் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து நம்மளோட லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 4 காரணங்களுக்காக தான் நமக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் வருகிறது. இந்த அடிப்படை காரணங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை காரணங்களை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் உங்களால் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை சிறப்பாக போட முடியும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் thoroughly, then only you can prepare the bank reconciliation statement without any problem. Okay, now I am moving to Excel. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னோம் பார்த்தீங்களா, செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட்னு. சரி, நான் வந்து என்ன பண்ணுறேன், HDFC பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்னோட கம்பெனி பேர் வந்து ABC என்டர்பிரைசஸ்.
நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்கோட பேர் வந்து HDFC பேங்க். ஓகேங்களா? இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி நான் ஸ்டேட்மெண்ட் வாங்குறேன். HDFC பேங்க்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்க, 1 லேக்னு காட்டுறது. பட் என்னோட டேலியில் நான் HDFC பேங்க் லெஜர் மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து நான் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறேன். என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுவேன், HDFC பேங்க்ன்ற பேரில் நான் லெஜர் மெயின்டைன் பண்ணுவேன். அதே மாதிரி HDFC பேங்கர்ஸ் என்ன பண்ணுவார், ABC என்டர்பிரைசஸ்ன்ற நேமில் லெஜர் மெயின்டைன் பண்ணுவார். அட் தி எண்ட் ஆஃப் 30th ஏப்ரல் ஐ எம் கலெக்டிங் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றது, 1 லேக் பேலன்ஸ் சொல்லுது. வேற என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல 80,000 தான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. எதனால இந்த 20,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு ஒரு சப்ளையர் எங்க ஆபீஸுக்கு வந்தாரு. அவருக்கு நான் 20,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தேன். செக் கொடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், பேமெண்ட் என்ட்ரி போட்டுருவோமா? அப்ப அது வரைக்கும் எனக்கும் HDFC பேங்க்கும் 1 லட்சம் ரூபாய் தான் பேலன்ஸ் இருந்தது. 30ஆம் தேதி வந்து சப்ளையருக்கு நான் செக் இஷ்யூ பண்ணதுனால அந்த செக் இஷ்யூ பண்ணது பேமெண்ட் என்ட்ரி போட்டது சப்சிக்வெண்டா அது 80,000 ஆயிடுது. அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு தான் போய் பிரசன்ட் பண்ணுவாரு. அவருக்கு 3rd மே அன்னைக்கு அவருக்கு ரியலைஸ் ஆகும். இதனால தான் உங்களுக்கு வித்தியாசம் வருது. தெளிவா புரியுதா கண்ணா? இந்த மாதிரி தான் நீங்க கான்செப்டை தரவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது ரீசன் சொல்றேன் பாருங்க, செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் பை பேங்க் அப்படின்றாங்க. இதே 30ஆம் தேதி ஒரு கஸ்டமர் என்னுடைய ஆபீஸுக்கு வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, எனக்கு 20,000 ரூபாய் செக் கொடுத்தாரு. நான் 20,000 ரூபாய் செக் அவர்கிட்ட கலெக்ட் பண்ணது என்ன பண்ணுவேன், ரெசிட் என்ட்ரி போடுவேன்னா. அது வரைக்கும் எனக்கும் HDFC பேங்க்கும் 80,000 தான் பேலன்ஸ் இருந்தது. அவர் 20,000 ரூபாய் கொடுத்ததும் நான் ரெசிட் என்ட்ரி போட்டதும் என்னோட பேலன்ஸ் 1 லட்சமா மாறிடுச்சு. அந்த செக்கை நான் 1ஆம் தேதி தான் போடுவேன். அது 3ஆம் தேதி தான் என் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்ப எனக்கும் HDFC பேங்க்கும் வித்தியாசம் வருதுங்களா? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட். இப்போ தெளிவா புரியுதாக்கன்னா? இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த BRSன்றது நம்ம டேலியில எப்படி போட போறோம் அப்படின்ற பத்தி நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. How to do BRS in Tally சொல்றேன். இந்த பாயிண்ட் வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்டர் ஆல் பேங்க் என்ட்ரிஸ். பேங்க் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் எல்லாம் நீங்க முதல்ல என்டர் பண்ணணும். ஓகேங்களா? பேங்க் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணணும். அடுத்து நவ் பிரஸ் F5 பட்டன் முடிஞ்ச பிறகு F5 பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா பேங்க் டேட் அப்படின்னு ஒரு காலம் உங்களுக்கு புதுசாக உருவாகும். அதுக்கப்புறம் நவ் என்டர் த டேட் ஆன் விச் த அமௌண்ட் அப்பியர்ஸ் இன் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நேரம் நீங்க அடிங்கன்னு சொல்றாங்க. 4வது ஸ்டெப் சேவ் பண்ணுங்கன்றாங்க. 5வது ஸ்டெப் அகைன் பிரஸ் F5 பட்டன். த அன்ரிகன்சைல்டு ஐட்டம் ஷுட் பி ஷோன். மறுபடியும் நீங்க F5 பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த அமௌண்ட்லாம் பேங்க்குக்கு வரலையோ அந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும் சொல்றாங்க. இதுதான் வந்து BRS பண்றதுக்கு உண்டான முக்கியமான நெறிகள். ஓகேங்களா? இப்போ நான் டேலிக்குள்ள போயிடுறேன். இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்ணா. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்துவாங்க. இது வந்து HDFC பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க க்ளோசிங் பேலன்ஸ் என்ன காட்டுறாங்க, 77,000 ரூபாய் காட்டுறாங்க. சரிங்களா? இங்க க்ளோசிங் பேலன்ஸ் என்ன காட்டுறாங்க, 77,000 ரூபாய். தெரியுதுங்களா? 77,000 ரூபாய் இருக்கு க்ளோசிங் பேலன்ஸ். நான் இப்போ என்ன பண்றேன், டேலிக்கு போறேன். எல்லாம் ஓகே. இப்போ நம்ம டேலிக்குள்ள போறோம். டேலியில போயிட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய பேங்க் லெட்ஜரை ஓபன் பண்றேன். ஸோ கேட்வே டேலிக்கு போறேன். கேட்வே டேலிக்கு போயிட்டு நான் பேங்க் லெட்ஜரை ஓபன் பண்றேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. கேட்வே டேலி போயிட்டேன். இங்கே போயிட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் கேஷ் அட் பேங்க் புக். இங்கே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த HDFC பேங்க் லெட்ஜரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ HDFC பேங்க்ல எனக்கு என்ன இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸு 57,000 ரூபாய் இருக்குது. HDFC பேங்க்ல எனக்கு க்ளோசிங் பேலன்ஸு 57,000 ரூபாய் இருக்குது. இப்போ நான் எக்ஸல்குள்ளார வரேன். எக்ஸலில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த என்ன இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எக்ஸலுக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸலில் வந்துட்டேன். எக்ஸலில் வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 77,000 காட்டுது. வேற என்னோட டேலியில் 57 காட்டுது. இங்கே 77,000 காட்டுது. தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 20,000 ருபீஸ் இருக்கு. இந்த 20,000 ருபீஸ் எப்படி வந்தது, அந்த டிஃபரன்ஸ் அதை நம்ம எப்படி லொக்கேட் பண்ண போறோம்ன்றது தான் ஃபர்தராக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ நான் டேலிக்குள்ள போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டு இந்த டெபாசிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெபாசிட்ஸ் ஃபுல்லாமே பேங்க்குக்கு வந்து தான் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே நான் ஃபஸ்ட்டு டேலிக்குள்ள போயிடுறேன். டேலியில் போயிட்டு 1 by 1 செக் பண்ணுறேன். ஓகே, டேலியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பண்ண டெபாசிட்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ண பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 lakh டெபாசிட் பண்ணியிருக்கேன். இந்த 1 lakh டெபாசிட் பண்ணது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அப்பியர் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த BRS பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என்டர் ஆல் பேங்க் என்ட்ரிஸ். எல்லா என்ட்ரிஸும் நம்ம போட்டோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், நவ் பிரஸ் F5 பட்டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், F5 பட்டனை போடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க.
ஏற்கனவே ரெக்கன்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது காட்டுது. ஒரே நிமிஷம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், F5 பட்டன் செகண்ட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்களா, F5 பட்டன் போடுறேன். என்னது பேங்க் டேட்னு சொல்லிட்டு ஒரு காலம் உண்டாயிருக்கு பார்த்தீங்களா, புதுசாக பேங்க் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் எனேபிள் இருக்கு. மூணாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, என்டர் த டேட் ஆன் விச் த அமௌண்ட் அப்பியர்ஸ் இன் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு இப்போ இந்த 1 lakhன்ற அமௌண்ட் என்னைக்கு டேட்டில் அப்பியர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேராக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகிறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இந்த 1 lakhன்ற அமௌண்ட் எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். பார்க்கலாமா, 1 lakhன்ற அமௌண்ட் எப்போ வந்திருக்கு. பாருங்க 1 lakhன்ற அமௌண்ட் 1/4 அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 1 lakhன்ற அமௌண்ட் பேங்க்ல வந்ததுனால நான் என்ன பண்றேன், போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிட்டு நேரம் நான் என்ன பண்றேன், டேலிக்குள்ள போறேன். டேலிலையும் போய் அந்த 1 lakhன்ற அமௌண்ட்டை நான் வந்து F5 பட்டன்ல என்ன டேட் வந்திருக்கோ அந்த டேட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ டேலியில் வந்து என்ன டேட்ல வந்திருக்கு, 1/4. ஸோ நம்ம எஜுகேஷன் வெர்ஷன் ஒர்க் பண்றதுனால நமக்கு டேட் வந்து எல்லாமே 1/4லே போட்டுக்கிறோம். ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன டேட் வந்திருக்கோ அந்த டேட் போட்டுக்கோங்க. இப்போ 1/4ல அந்த 1 lakh வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், 35,000 ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இது நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்குறோம், எக்ஸல்ல பார்க்குறோம். 35,000 வந்திருக்காங்க. 35,000 அப்புறம் 24,500 ரெண்டு அமௌண்ட் இருக்கு. ரெண்டுமே நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணிக்கலாம். போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். இங்கே பாருங்க 35,000 24,500 ரெண்டு அமௌண்ட்டுமே வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேங்க்கு வந்துடுத்து நம்ம டேலியில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ நான் டேலிக்கு போகிறேன். ஒரு நிமிஷம், இது 13,464. ஓகே, டேலிக்கு போகிறேன். இப்போ போங்க, டேலியில் போயிட்டு நான் வந்து இதை வந்து இந்த டேட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் டேலிக்கு போகிறேன். டேலியில் போய் அந்த டேட்டை நான் மார்க் பண்ணி போகிறேன். பாருங்க டேலியில் 1/4 போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எஜுகேஷனல் வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறதுனால 1/4 டேட்டே போட்டுக்கிறேன் சார். ஓகேங்களா, சரி. ஒரே நிமிஷம். போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த அமௌண்ட் வந்துட்டு 1.4. ஸோ நான் ரெசிட் ஐட்டம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி பேமெண்ட் சைடு வரேன். பேமெண்ட் சைடில் என்ன இருக்குது, 26,500 ஒன்று இருக்குது. அதோ ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். இந்த அமௌண்ட் பேங்க்குக்கு வந்திருக்கா நான் செக் பண்ணுறேன். நேராக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறேன். 26,500 வந்திருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறேன். சைமில்டேனியஸாக 26,500. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு 26,500 மார்க் பண்ணிக்கிறேன். ராயல் ஃபர்னிச்சர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். 26,500 பேங்க்குக்கு வந்துட்டு இப்போ நான் டேலிலையும் போய் அதை மார்க் பண்ணிக்கிறேன். நேராக டேலியில் போயிட்டு இந்த 26,500 அமௌண்ட்டுக்கு நேராக 1.4ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 26,500 அமௌண்ட்டுக்கு நேராக நான் போயிட்டு 1.4 அப்படின்ற அமௌண்ட்டை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த அமௌண்ட்டு பேங்க்குக்கு வந்துடுது. அடுத்து என்ன இருக்குது, 20,000. இந்த 20,000 வந்து எக்ஸலில் வந்திருக்கானா செக் பண்ணுறேன். 20,000 அமௌண்ட்டுக்கு நேராக போய் பார்க்குறேன். 20,000 யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோன்னு பாருங்க. 20,000 வந்திருக்குங்களா. பாலமுருகன் இவர் வந்து நம்மளுடைய பில்டிங் ஓனர். அவருக்கு நம்ம ரெண்ட்டை கொடுத்துருக்கோம். அதனால அந்த அமௌண்ட் ரெண்ட் அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அவருக்கு இதை வந்திருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம், நான் தவறுதல நியூ டாக்குமெண்ட் போட்டதுனால அது தவறுதல நியூ டாக்குமெண்ட் போட்டதுனால வந்துடுது. சரி, ஓகே. ஸோ நேராக 20,000 நேராக போகிறேன். இந்த 20,000 பாலமுருகன் வந்துச்சுங்களா. சரி, 20,000 பாலமுருகன் வந்துச்சு. இப்போ நான் நேராக டேலிக்கு போகிறேன். டேலியில் போயிட்டு இந்த 20,000 மார்க் பண்ணிக்கிறேன். 20,000 நான் என்ன பண்ணிக்கிறேன், 1.4 போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேமெண்ட் என்ட்ரி பேங்க்குக்கு வந்துடுது. அடுத்து 23,500 12,500 இது ரெண்டுமே நான் செக் பண்ணுறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸல்குள்ளே போகிறேன். 23,500 12,500 அமௌண்ட் வந்துருக்கான்னு பார்க்குறேன். 23,500 12,500 அமௌண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கான்னு பார்க்குறேன், செக் பண்ணுறேன்.
ஓகே 23,500 வந்திருக்கு, 12,500 வந்திருக்கு, ரெண்டு அமௌண்ட்டுமே வந்திருக்கு. ஸோ ரெண்டு அமௌண்ட்டுமே பேங்க்குக்கு வந்துருக்கு. இப்போ நான் டேலியில் போயிட்டு அந்த அமௌண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 23,500 வந்துடுது, 12,500 வந்துடுது. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக முடிஞ்சிடுது. உங்கள் வாரங்க 77,000 வந்துங்களா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம். ஆனால் இன்னும் என்ன இருக்கு, இந்த ரெண்டு ஐட்டம் நான் சொன்ன பார்த்தீங்களா, 20,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. தான் இந்த 20,000 ரூபாய். ஒன்று வந்து நம்ம சுந்தரம் சரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கோம் 15,000 ரூபாய், அப்புறம் டெலிஃபோன் டெபாசிட் 5,000 ரூபாய் கட்டியிருக்கோம். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் பேங்க்குக்கு வராத காரணத்தினால தான் பேங்க்குக்கு வந்து என்ன காட்டுது, 77,000 ரூபாய் பேலன்ஸ் காட்டுது. நம்ம புக்கில் வந்து 57,000 ரூபாய் பேலன்ஸ் காட்டுது. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றோம், நம்ம சேவ் பண்ண சொல்றோம். இதை அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண பிறகு அகைன் பிரஸ் F5 பட்டன் சொல்றாங்களா, நான் மறுபடியும் F5 பட்டன் பிரஸ் பண்றேன். அன்ரிகன்சைல்ட் ஐட்டம்ஸ் வில் பி ஷோன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டு செக்குமே பேங்க்குக்கு வராத காரணத்தினால தான் நமக்கு 20,000 ரூபாய் வித்தியாசம் வருது. பேலன்ஸ் ஆஸ் பர் அவர் புக் 57,000, பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் 77,000. Why? Because this 20,000 check has not presented for payment in the bank. This is the reason why we got the difference between bank statement and our books of accounts. ஸோ இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பேங்க் ரெகன்சிலேஷனை தெளிவா போடலாம். நிறைய பேர் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. நானும் என்னோட ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன் கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருக்கேன். இது நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நம்புறேன். நீங்க இதை தயவுசெய்து நல்லா ஃபாலோ பண்ணி பிஆர்எஸ் வந்து ரொம்ப சுலபமா நீங்க ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வைகே ரமேஷ்.